எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நம்மளுடைய சேனலே இல்லாம போயிரும், நம்ம சேனலையே தூக்கிடுவாங்க. இப்போ வந்து சன் டிவி இருக்கிறாங்க, இப்போ விஜய் டிவி இருக்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காப்பிரைட்டை வந்து அவங்க லீகலாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னுடைய சேனலில் மட்டும்தான் வரணும், நாங்கள் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், வேற யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சேனலுக்கு வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து 3 மாசம் வரைக்கும் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்ங்கிறது இருக்கும். அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்து போகும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா நம்ம சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட வந்து நம்ம மெயில் போடணும். நான் இன்னும் மெயில்லாம் போடலை, அதுக்கு இன்னும் டைம் கிடைக்கலங்கிறதுனால நான் போடல. மெயில் போட்டு அவங்கள்ட்ட ரெக்யூஸ்டா கேட்கணும், நான் தெரியாம இந்த மாதிரி காப்பிரைட் உங்களோட வீடியோவை எடுத்து நான் போட்டுட்டேன், அதனால எனக்கு வந்து நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதனால வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நீங்க எடுத்துருங்க, நான் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தாழ்மையா பேசி அவங்கள்ட்ட வந்து அந்த மெயில் அனுப்பணும் அவங்களுக்கு. கத்தீஜா பேகம், நான் வெளியிலே இருக்கேம்மா. ஓகே ஓகே ஓகேம்மா, கண்டிப்பா கத்தீஜா பேகம்மா. அதனால வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம வந்து அந்த காப்பிரைட் ஸ்கூலோ ஒய்டி ஸ்கூலோ ஒன்று இருக்குது, அதில் போய் நம்ம ஒரு சில ப்ராசஸ் வந்து பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை எடுப்பாங்க. சப்போஸ் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கும்போதே திரும்ப நம்ம ஏதாவது ஒரு, அது எதுக்கு எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா வடிவேலு அலப்பறைகள்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லைங்கிறதுக்காக நான் எப்போதுமே வந்து இந்த 5 வருஷமா என்னுடைய ஓன் கண்டென்ட் தான் போட்டிருப்பேன். அதர் கண்டென்ட்னு தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் எடுத்து நான் போட மாட்டேன். எனக்கு வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஷேர் சாட்டில் போயிட்டு எனக்கு வந்ததை வந்து நான் குட்டியாக கட் பண்ணி ஒரு 11 செகண்டு 13 செகண்டு கட் பண்ணி நான் போட்டிருப்பேன். அந்த கட் பண்ணி போட்டது நான் காப்பிரைட் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்தேன். ஒரு மாதம் ஒரு 15 நாள் வரைக்கும் அது வந்து காட்டவே இல்லை, ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நன்னுன்னு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தாக்கா 27ஆம் தேதி ராத்திரிக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் சிம்பிள் வந்துச்சு அந்த வீடியோக்கு. நான் எதேச்சியும் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது என்னோட வீடியோஸ்லாம் நான் போய் செக் பண்ணும்போது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் வந்து ரெட்ல வந்துருச்சு. அதே போல் பிளாக்னு போட்டுட்டு அதை ப்ளே பண்ணாக்கா அந்த வீடியோவே இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், உடனடியாகவே அந்த வீடியோ வந்து நான் டிலீட் பண்ணி விட்டுட்டேன். சரி, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, டிலீட் பண்ணிட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில போயிட்டு நான் மெயிலை செக் பண்ணாதான் எனக்கு அதில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, வடிவேல் அலப்பறைகளுக்கு வந்து சன் டிவி, அதாவது அந்த பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு கம்பெனியை நியமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த யூடியூப் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கம்பெனியை நியமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்திலிருந்து இந்த வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க, அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து 3 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சரி, அப்புறமா நான் என்ன பண்ணேன், நான் போய் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாக்கா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீடியோக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வச்சுன்னா டிலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. டிலீட் பண்ணலன்னா அதுவாகவே அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 3 மாதத்துக்கு அப்புறமா அது அந்த காலாவதி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், வீடியோவை நான் டிலீட் பண்ணிட்டேன். சரிங்களா, டிலீட் பண்ணிட்டாக்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்பதான் இருக்கும்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நான் வந்து நான் மெயில் அனுப்பணும், அந்த கம்பெனிக்கு வந்து மெயில் அனுப்பிட்டு அதே போல இந்த ஒய்டி ஸ்டுடியோல போயிட்டு அந்த ஸ்கூலிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 மாசம் வரைக்கும் பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனல் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சப்போஸ் சேனலாக ப்ராப்ளமாக இருந்தாலுமே நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, நான் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக பிரச்சனை வராது எனக்கு தெரிஞ்சு. ஒரு 3 மந்த் அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளர வந்து நம்ம இன்னும் 2 ஸ்ட்ரைக் நம்ம கொடுத்தோம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. இன்னும் 2 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலே இருக்காதுங்க. நீங்க என்னதான் சர்ச் பண்ணாலும் நம்மளோட சேனல் வராது. இதுதான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. ரொம்ப மன உளைச்சலாயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், நான் அதர் கண்டென்ட்லாம் போட்டது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையுமே நான் டிலீட் பண்ணிட்டேன், எல்லா வீடியோஸையுமே டிலீட் பண்ணிட்டேன். அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மியூசிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது